சகோதர சகோதரிகளே, ஆசிரியர் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பு எடுத்து தருவதற்காக ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 கணிதம் அறிவியல் எழுதுபவர்களுக்குரிய கணித வகுப்பை எடுத்து தருவதற்காக திரு சேகர் அவர்கள், பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி குரவக்குளம் வேதாரண்யம் ஒன்றியம் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேசிய ஆசிரியர் சங்கத்தின் மாநில மாவட்ட அமைப்புகளின் சார்பாகவும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சார்பாகவும் நன்றியை சொல்லி, அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். சென்ற வகுப்புல 7ஆம் வகுப்பு கணிதம், அதில் அடுக்குகள், அடுக்குக்குறி விதிகள், அது தொடர்பான கணக்குகளை பார்த்தோம். அந்த கணக்குகளை பார்க்கும்போது அதில் கணக்கதிகாரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை விட்டுட்டீங்க அப்படின்னு சில கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க. அந்த கணக்கதிகாரம் அப்படிங்கிற தலைப்பில் என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிற குறிப்பை மட்டும் சொல்லிட்டு நம்ம இன்றைய வகுப்புக்கு நம்ம போகலாம். அந்த கணக்கதிகாரம் அப்படிங்கிற தலைப்பில் குறிப்பில் கொடுத்துருக்காங்க. 10 கோடி அப்படிங்கிறதுக்கு நம்ம அற்புதம் அப்படின்னு சொல்லுவோம். 10^14 பத்மம் எனவும், 10^29 அனந்தம் எனவும், 10^35 அவ்வியத்தம் எனவும் அழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நமக்கு ஒரு வினா கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு போவோம். இதுலேருந்து ஒரு குறிப்பு எழுத, பின்வருவற்றில் அனந்தம் என்பதை குறிப்பது எது? 10^29, 10^14, 10^35, 10 கோடி அப்படிங்கிற ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு நமக்கு வினா கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த கணக்கதிகாரம் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள அந்த குறிப்புகளை நம்ம கண்டிப்பாக அந்த 4க்கும் உள்ள செய்திகளை கண்டிப்பாக குறிப்பு எடுத்துக்கணும். 10 கோடி அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம அந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய அற்புதம். அப்படியே கோடிக்கு மேலே 10 கோடி அப்படிங்கிறத நம்ம அற்புதம்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க? 10^14 குறிப்பெடுத்துங்க. 10^14 பத்மம், 10^25 அனந்தம், 10^29 அனந்தம், 10^35 அவ்வியத்தம். இந்த 4 குறிப்புலேருந்தும் ஒரு வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகளோடு இருக்குது. கணக்கே போட சொல்ல வேண்டாம், இந்த குறிப்பிலேருந்தே ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, ஏன்னா 4 ஆப்ஷனுமே அங்கே இருக்குது. நம்மள்கிட்ட ஏதாச்சும் ஒரு வார்த்தையை மட்டும் கொடுத்துட்டு அவ்வியத்தம் என்பதை குறிப்பது எது, அவ்வளோதான் வினா. இது சுலபமான வினா தான். நம்ம இதை படிச்சுட்டு போனால் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது இன்றைக்கு நடத்தக்கூடிய தலைப்பு அடுக்குக்குறி விதிகள் சம்பந்தமாக படிச்சிட்டோம். அது 8ஆவதுல மீண்டும் ஒரு தடவை பார்ப்போம். அடுக்கு எண்ணில் உள்ள 1ஆம் இலக்கம்ங்கிற முக்கியமான ஒரு தலைப்பு. அடுக்கு எண் அவங்க கொடுத்துருவாங்க, அதனுடைய 1ஆம் இலக்கம் என்ன வரும்? இது சுலபம் தானே, இதில் என்ன கஷ்டம் நமக்கு அப்படின்னோட நமக்கு பல பேர் நினைக்கலாம். நம்ம எப்பயுமே ஒரு இலக்கத்தை கொடுத்துட்டாங்க, ஒரு எண்ணை கொடுத்துட்டாங்க, அதனுடைய அடுக்கு 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்குன்னா நம்ம பெருக்கி பார்த்துக்குவோம். அதனுடைய அடுக்கு 100, 150, 250 அப்படிங்கிற ஒரு அடுக்கு நம்பர் கொடுத்துட்டா அவர் கேட்பது அதனுடைய விடையை அல்ல, அந்த விரிவாக்கத்தினுடைய 1ஆம் இலக்கம் என்னவா வரும். நமக்கு கண்டிப்பாக மொத்தம் 10 இலக்கங்கள் இருக்கு, 0லேருந்து 9 வரைக்கும். அதில் தான் 1ஆம் இலக்கம் இருக்கும். அப்படி 1ஆம் இலக்கம் இருக்கும் பொழுது அதனுடைய அடுக்கு ஒரு எண் இருக்கும் பொழுது அதனுடைய 1ஆம் இலக்கம் என்னவாக வரும், அது தொடர்பான விளக்கங்களும் கணக்குகளும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நமக்கு ஒரு வினா கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்துருவாரு, 1326, அதனுடைய அடுக்கு 435ன்னு சொல்லுவார், ஏதோ ஒரு எண். அப்போ நம்ம அதனுடைய 1ஆம் இலக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இந்த வகுப்பில் பார்ப்போம். அதில் கீழே முதல்ல கொடுத்துருக்கு 0 கொடுத்துருக்காங்க. இப்போ 0 கொடுத்துருந்தா நம்ம இதுக்கு வருத்தமே பட வேண்டியில்லை, கஷ்டப்பட வேண்டியில்லை. அழகாக எந்த இலக்கத்துக்கு 0வில் முடிஞ்சாலும் அதை நீங்கள் எத்தனை வாட்டி பெருக்கினாலும் கண்டிப்பாக அது 0வில் தான் முடியும். 2 தடவை பெருக்கணும்னா விடையில 2 0 இருக்கும். அவர் கேட்குறது என்ன? இந்த எண்ணுடைய பெரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் எது, இதுதான் கேள்வி. அப்போ அவர் எவ்வளோ பெரிய நம்பர் வேணாலும் கொடுத்துருக்கட்டும், அப்போ நம்ம குறிப்பு எடுத்துக்க வேண்டியது கடைசி இலக்கம் 0வாக இருந்தால் கடைசி இலக்கம் 0, விரிவாக்கம்
எத்தனை அடுக்கு வேணாலும் இருக்கட்டும், அது ஒற்றை எண்ணா இருக்கட்டும், இரட்டை எண்ணா இருக்கட்டும், எதா வேண்டாலும் இருக்கட்டும், அதனுடைய விரிவாக்கத்தோட ஒன்றாம் இலக்கமும் 0. அப்ப நம்ம குறிப்பெடுப்பதற்கு ஒரு 2 காலத்தை போட்டு வச்சுக்கிறோம். ஒன்று என்னுடைய ஒன்றாம் இலக்கம், அடுத்த காலம் அதனுடைய அடுக்கு எண்ணின் விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கம். அப்ப 430 அதனடுக்கு 225. அப்ப 430ன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்பருடைய ஒன்றாம் இலக்கம் 0. அதனுடைய விரிவாக்கம் பண்ணாலும் என்ன இருக்கும்? 0. 0வா இருந்தா அதை விரிவாக்கம் பண்ணா 0 வரும். இதுதான் நம்ம குறிப்பில் இருக்கோம். 0ன்னு இருந்தா விரிவாக்கத்தில் உள்ள ஒன்றாம் இலக்கமும் 0. அப்ப 2 காலம் போட்டிருக்கோம். என்னுடைய ஒன்றாம் இலக்கம், விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கம். என்னோட ஒன்றாம் இலக்கம் 0வா இருந்தா விரிவாக்கத்தோட ஒன்றாம் இலக்கமும் 0வா இருக்கும். அதுபோல யாராருக்கு இருக்கும் அதை முதல்ல எழுதிக்கிறோம். அதுபோல 1ல முடியக்கூடிய எண்களை எத்தனை வாட்டி பெருக்கினாலும் 1ல தான் முடியும். 431 இல்ல 1071 அதன் அடுக்கு எதுவா இருந்தாலும், அது ஒரு தடவை பெருக்கினாலும் சரி, 10 தடவை பெருக்கினாலும் சரி, 1000 தடவை பெருக்கினாலும் சரி, எத்தனை முறை பெருக்கினாலும் கண்டிப்பா கடைசி இலக்கம் 1ஆகத்தான் முடியும். 0வா இருந்தா 0, 1ஆ இருந்தா 1. அதுபோல அடுத்த நம்பர் யாரு? 5. ஒரு எண்ணினுடைய கடைசி இலக்கம் 5ஆ இருந்தா அதனுடைய விரிவாக்கத்தினுடைய ஒன்றாம் இலக்கமும் 5ஆகத்தான் இருக்கும். 5 5 25, அது 5ஆல பெருக்கலாம் 125, அது 5ஆல பெருக்கலாம் 625, 5ல தான் முடியும். அப்ப 5ல முடியக்கூடிய எண்கள் அதனுடைய விரிவாக்கமும் 5லேயே முடியும். அடுத்தது 6. 6ல முடியக்கூடிய எண்கள் அதனுடைய விரிவாக்கமும் 6லேயே முடியும். அப்ப இங்க 4 பேரும் ஒரு செட்டு. 0 1 5 6. இவங்க 4 பேரையும் ஒரு செட்டா எழுதிக்கிறேன். 0 1 5 6. 0ல முடியக்கூடிய எண்ணோட விரிவாக்கம் 0ல ஒன்றாம் இலக்கம் 0வா இருக்கும். 1ல முடியக்கூடிய எண்ணோட அடுக்கு எண்ணோட விரிவாக்கம் 1ஆ தான் இருக்கும். அதுபோல 5 அதனுடைய விரிவாக்க எண் ஒன்றாம் இலக்கம் 5. 6 அதுபோல அது அடுக்கல என்ன நம்பர் இருந்தாலும் அதனுடைய விரிவாக்கத்தினுடைய ஒன்றாம் இலக்கம் 6. அப்ப 0 1 5 6 இந்த நம்பரை கொடுத்துட்டு இதனுடைய அடுக்கல என்ன நம்பர் கொடுத்தாலும் விட அதுவே அப்படியே இருக்கும். 0னா 0 தான் இருக்கும், 1னா 1 இருக்கும், 5னா 5 இருக்கும், 6னா 6. இது ஒரு செட்டு. 4 0 சொல்லிட்டேன், 1 சொல்லிட்டேன், 2 3 சொல்லல, 5 சொல்லிட்டேன், 6 சொல்லிட்டேன். இப்ப 4. 4ல முடியக்கூடிய என்னுடைய ஒன்றாம் இலக்கம் என்ன இருக்கும்? அப்ப 4 அடுக்கு 1 அப்படின்னு கொடுத்துருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. 4 அடுக்கு 1ன்னு கொடுத்திருந்தா விட 4, 4 அடுக்கு 2ன்னு கொடுத்திருந்தா விட 16, அதனால ஒன்றாம் இலக்கம் 6. 4 அடுக்கு 3ன்னா விட 64, அதனால ஒன்றாம் இலக்கம் 4. 4 அடுக்கு 4 அப்படின்னா 256, அதனுடைய ஒன்றாம் இலக்கம் 6. 4 அடுக்கு 5 1024 விட ஒன்றாம் இலக்கம் 4. 4 அடுக்கு 6 அதனுடைய விரிவாக்கம் 4096, அதனுடைய ஒன்றாம் இலக்கம் 6. அப்ப இதுல 2 விதமான விட வருது. 1 4ன்னு வருது, அப்படி இல்லாட்டி 6ன்னு வருது. நமக்கு புரியறதுக்கு விடையிலேயே அவங்க பிராக்கெட்டே எழுதிருக்காங்க. இரட்டைப்படை அடுக்கு, ஒற்றைப்படை அடுக்கு, இரட்டைப்படை அடுக்குன்னு நம்ம கலர் கலரா எழுதியிருக்காங்க புரியறதுக்காக. அப்ப இதுல எப்படி நாம கணக்கு கேட்பாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு 4ல முடியக்கூடிய ஒரு நம்பரை கொடுத்துட்டு 2034 அதனுடைய அடுக்கு 125 அவ்வளோ. இதனுடைய ஒன்றாம் இலக்கம் என்ன? கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பார். 4 2 6 8 அப்படியே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்ப இதில் நம்ம பார்க்க வேண்டியது 0 1 5 6ன்னா விட அதுவே வரும்னு சொல்லிட்டோம். இப்ப 4ன்னு சொன்னா 2 விட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4 வரலாம், அப்படி இல்லாட்டி 6 வரலாம். அப்ப 4 எப்போ வரும்? அடுக்குல உள்ள நம்பர், அடுக்குல உள்ள எண் ஒற்றை எண்ணா இருந்தா
அதனுடைய விரிவாக்கத்தினுடைய ஒன்றாம் இலக்கம் 4ல முடியும். அடுக்குல உள்ள எண் இரட்டை எண்ணா இருந்தா அந்த இலக்கத்தினுடைய விரிவாக்கத்தினுடைய ஒன்றாம் இலக்கம் 6ன்னு முடியும். அப்ப 4ன்னு எழுதினத்துக்கு நேரா நம்ம விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கத்துல 2 விட எழுதணும். அப்ப என்ன விட? 4ன்னு முடியக்கூடிய எண்ணினுடைய விரிவாக்கம், அதனுடைய விரிவாக்கத்தினுடைய ஒன்றாம் இலக்கம் எப்ப 4 வரும்? 4ன்னு எழுதி பிராக்கெட்ல அடுக்கு ஒற்றைப்படை, இதைதான் நம்ம குறிப்பெடுத்துக்கணும். அடுக்கு ஒற்றைப்படையா இருந்தா விரிவாக்கத்தில் உள்ள நம்பர் 4ல முடியும். இன்னொரு விட 6. 6 எப்ப முடியும்? அடுக்குல உள்ளது இரட்டைப்படையா இருந்தா விட 6ல முடியும். இந்த குறிப்பு தான் கொடுத்துருக்காங்க. 4 கூட சொல்லியாச்சு. அடுத்தது 9. ஏற்கனவே 0, 1, 5, 6 4 நம்பர் சொல்லியாச்சு. 4ன்னு ஒரு நம்பர் சொல்லியாச்சு. அடுத்தது 9. மொத்தம் இதோட 6 நம்பருக்கு நம்ம விட சொல்ல போறோம். அப்போ 9க்கும் அது போலத்தான். 9 ஒரு தடவை பெருக்குனா பெருக்கி காட்டியிருக்காங்க. 9 ஒரு தடவை பெருக்குனா 9, 9 2 தடவை பெருக்குனா 81, 9 3 தடவை பெருக்குனா 729, 9 4 தடவை பெருக்குனா 6561, 9 5 முறை பெருக்குனா 59,049, 9 6 தடவை பெருக்குனா 5,31,441. இப்ப 9 இருந்தா இதுக்கும் 2 விட வருது. 1 9, அப்படி இல்லாட்டி 1. இதுக்கும் அது போலத்தான். 9ல் முடியக்கூடிய எண்ணினுடைய அடுக்கானது ஒற்றைப்படையா இருந்தா, அடுக்கு ஒற்றைப்படையா இருந்தா விரிவாக்கத்தினுடைய ஒன்றாம் இலக்கமானது 9ஆக இருக்கும். இரட்டைப்படை அடுக்கா இருந்தா விரிவாக்கத்தினுடைய ஒன்றாம் இலக்கமானது 1ஆக இருக்கும். இதை தான் நம்ம நல்லா குறிப்பெடுத்துக்கணும். 4க்கு 2 விட, 9க்கு 2 விட. அப்ப முதல் 4 நம்பர் தான் நமக்கு பிரச்சனை இல்லாத ஆளு. 0, 1, 5, 6. 4க்கும் 9க்கும் 2 விட. 4 முடியக்கூடிய எண் அடுக்கு ஒற்றை எண்ணா இருந்தா 4, இரட்டை எண்ணா இருந்தா 6. 9ல முடியக்கூடிய எண்ணுடைய விரிவாக்கம் அடுக்குள்ள உள்ள எண் ஒற்றை எண்ணா இருந்தா 9, அடுக்கு இரட்டை எண்ணா இருந்தா 1. ரைட்டு, சரி, எல்லாம் ஓகே ஆயிட்டு, எல்லாம் புரிஞ்சிடுச்சு. வேற என்ன நம்பர் விட்டுட்டோம்? 2, 3, 7, 8. அப்ப 2ல முடியக்கூடிய எண் அதனுடைய அடுக்கு என்னவா இருந்தா, ஒற்றை எண்ணா இருந்தா என்ன வரும், இரட்டை எண்ணா இருந்தா வரும்னா, அப்ப 2, 3, 7, 8 இதுக்கு நமக்கு 4 விதமான விடைகள் வர வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து தான் நம்ம வினாக்கள் கேட்கும். நம்ம கஷ்டப்படுத்து உங்களை கேட்கணும்னா இதுல இருந்து தான் நம்மளை கேட்பாங்க. என்ன 0ல முடிஞ்சா நம்ம யாரும் போட்டே பார்க்க வேண்டியதில்லை, விட படக்குன்னு 0ன்னு எழுதிருவோம். 5ன்னா கூட கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா விட 5ன்னு எழுதிருவோம். ஆனா 2ல முடியக்கூடிய எண்ணாவோ, 3ல முடியக்கூடிய எண்ணாவோ, 7ல முடியக்கூடிய எண்ணாவோ, 8ல முடியக்கூடிய எண்ணாவோ அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதற்கு நம்ம விடை எழுதுறதுக்கு முன்னாடி நன்றாக யோசித்து விடை எழுத வேண்டும். அதுக்கு அவங்க ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணையை நம்ம நல்லா ஒத்து கவனிச்சோம்னா இங்க சைட்ல நம்பர் கொடுத்துருக்காங்க. அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கம், அதாவது கீழே உள்ள நம்பரோட ஒன்றாம் இலக்கம். மேல என்ன எழுதியிருக்காங்க? அடுக்கு 4ஆல் வகுபடும் போது கிடைக்கும் மீதி. அது என்ன? அடுக்க 4ஆல் வகுத்தால் கிடைக்கும் மீதி. அப்ப 2ஆலையோ 3ஆலையோ 7ஆலையோ 7ஓ 8ஓ அடிமான எண்ணுடைய ஒன்றாம் இலக்கமா இருந்தா நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை அதுல உள்ள அடுக்குள்ள உள்ள நம்பரை 4ஆல வகுக்கணும். மீண்டும் ஒரு தடவை சொல்றேன். அடிமானத்தில் உள்ள எண்ணுடைய ஒன்றாம் இலக்கம் 2ஆ இருந்தாலோ 3ஆ இருந்தாலோ 7ஆ இருந்தாலோ 8ஆ இருந்தாலோ என்னால உடனே விடை எழுத முடியாது. அப்ப நான் அது கொஞ்சோண்டு ஏதாவது வேறு வேலை பார்க்கணும். ஒற்றைய நெட்டையெல்லாம் பார்க்க வேண்டியில்லை. அப்ப நான் என்ன செய்யணும்?
ஒற்றையன் இரட்டையன் பார்க்க வேண்டிய ஆள் யாரு? 4 9. ஒரு வேளையும் செய்ய வேண்டிய ஆளு 0 1 5 6. இப்போ 2 3 7 8 இவங்க 4 பேரும் ஒரு ஜோடி, நம்மளை கஷ்டப்படுத்துற ஜோடி. அப்ப அவங்கள என்ன பண்ணிக்கணும்? 2ல முடிஞ்சிருக்கு, 3ல முடிஞ்சிருக்கு, 7ல முடிஞ்சிருக்கு, 8ல முடிஞ்சிருக்கு. யாரு? அடிமானம். நல்லா நான் வச்சு அடிமானத்தில் உள்ளதா, அடுக்களை இதை பத்தி இல்லை. அடிமானத்தில் உள்ள நம்பருடைய ஒன்றாம் இலக்கம் இப்ப 432ன்னு கொடுத்துட்டாருன்னா என்னால உடனே விட சொல்ல முடியாது. 737 7ல முடிஞ்சிருக்கு, எனக்கு உடனே விட சொல்ல முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அடுக்குள்ள உள்ள நம்பரை 4ஆல வகுக்கணும். 4ஆல வகுத்துட்டு மீதியை மட்டும் எடுத்துட்டு வரும். 4ஆல வகுக்கணும், மீதியை மட்டும் எடுத்துட்டு வரும். மீதி என்ன கிடைக்க வாய்ப்பு இருக்கு? மீதி 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், இல்லை 0 கிடைக்கலாம். ஏன்னா 4 கிடைக்காது. 4ஆல வகுத்தா மித்த 0 தானே இருக்கும். 3 தானே, அதிகபட்சம் 3 தானே கிடைக்கும். அப்ப 0 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம். ரைட். அப்ப மீதி இப்ப 2ல முடியக்கூடிய என்னுடைய அடுக்குள்ள உள்ள எண்ணை நான் 4ஆல வகுத்தேன், மீதி எனக்கு 1 கிடைச்சிட்டுன்னா அந்த விரிவாக்கத்தினுடைய ஒன்றாம் இலக்கம் 2. அதான் 2ன்னு போட்டிருக்காங்க முதல்ல. அந்த அட்டவணை மிக 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 முக்கியம். அட்டவணை நிரப்புறது ஈஸி. மீதி 1 வந்தா 2 அடுக்கு 1, அப்ப விட என்ன? 2. மீதி 2 வந்தா 2 அடுக்கு 4, 2 அடுக்கு 2 விட 4. மீதி 3 வந்தா 2 அடுக்கு 3 8. மீதி 0 வந்தா அடுக்கு 4ன்னு நினைச்சுக்கணும். 2 அடுக்கு 0ன்னு போட வேண்டாம், அது 6 அப்படி. இது எப்படி சார் நாங்க ஞாபகம் வச்சுக்கிறது? ஒரு குழப்பமா இருக்க. நான் 1ன்னு வந்து அட்டவணையை மட்டும் பார்த்து 2ன்னு முடிஞ்சிருந்தா மீதி 1 வந்தா முதல் நம்பர் என்ன? 2. மீதி 2 வந்தா 2 2 4, 3 வந்தா 4 2 8, 0 வந்தா 8 2 16, 16க்கு 6 போட்டுக்கணும். இப்ப 2 4 8 6. அப்ப 2 வரலாம், 4 வரலாம், 8 வரலாம், 6 வரலாம். யாரை வகுக்கிறோம்? அடுக்க. அடிமானத்தில் உள்ள எண் 2ஆவோ 3ஆவோ 7ஆகவோ 8ஆகவோ இருந்தா நம்ம செய்ய வேண்டிய வேலை, அடிமானத்தை பார்த்துட்டேன் 2 3 7 8 தெரிஞ்சு போச்சு. அப்ப இது அட்டவணையில் உள்ள கணக்குங்கிறத டக்குன்னு நமக்கு மனசுல படணும். அப்படியே அட்டவணை நம்ம கண்ணுக்கு அப்படியே தெரியணும். அட்டவணை மறந்துட்டு சார், அட்டவணை உள்ள நம்பரும் தெரிஞ்சு போச்சு, அப்ப பிரச்சனை இல்லை. அப்ப 2 3 7 8க்கு என்னால உடனே விடை எழுத முடியாதுங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டாலே நம்ம சரியா இருக்கணும்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அடுக்க 4ஆல வகுக்கணும். சார் அடுக்கலே 435ன்னு கொடுத்துட்டாங்களே, இப்ப 435 4ஆல வகுக்கணுமா? 4ஆல வகுக்கிறது கடைசி 2 இலக்கத்தை வளர்த்தாதே போதுமே. 35ன்னு இருக்கு. 35 4ஆல வகுத்தன்னா 8 4 32, மிச்சம் 3. இப்ப 2 அடுக்கு 3. அப்ப 3ஆவது இடத்துல உள்ள விட 1 வந்தா 2, மீதி 2 வந்தா 4, இப்போ 3 வந்தா 8, 0 வந்தா 6. 8 2 16க்கு 6ன்னு போடுங்க. இதே தான் அடுத்தது 3. அதே 3ல முடிஞ்சிருந்தா அடுக்குள்ள உள்ள நம்பரை 4ஆல வகுத்து மீதி 1 வந்தா 3, 2 வந்தா 3 9, 3 வந்தா 9 3 27க்கு 7, 0 வந்தா 7 3 21க்கு 1. அதே போல 7. 7ஆல முடியக்கூடிய எண்ணுடைய அடுக்கானது அடுக்கை 4ஆல வகுக்கும் பொழுது மீதி 1 வந்தா 7, 2 வந்தா 7 7 49க்கு 9, 3 வந்தா 9 7 63க்கு 3, 0 வந்தா 7 3 21க்கு 1ன்னு போட்டிருக்காங்க. அது போல 8. முதல்ல 2க்கு சொன்னது உங்களுக்கு சரியா புரிஞ்சிருந்தாதான் எப்படி நம்ம இந்த அட்டவணையை ஃபுல் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு விளக்கம் புரியும். இந்த அட்டவணையை நல்லா பார்த்து நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். அட்டவணை விசிபிளா இருக்கு. நம்ம அட்டவணையை போட்டு அப்படியே எழுதிக்கிறேன். 2 3 7 8 இந்த பக்கம், மேல மீதி வரக்கூடியது 1 2 3, மீதி 0 வந்தா
2க்கு நேரா 2, 4, 8, 6, 3க்கு நேரா 3, 9, 7, 1, 7க்கு நேரா 7, 9, 3, 1, 8க்கு நேரா 8, 4, 2, 6. 8ல முடியக்கூடிய எண்ணு அடுக்க நான் வகுக்கும் பொழுது மீதி 1 வந்தா 8, 2 வந்தா 8 8 64க்கு 4, 3 வந்தா 4ல முடிஞ்சிருக்கு 4 6 8 3 தடவை பெருக்கினேன் அடுக்கு 2, அதை 8ஆல பெருக்கினேன் 2 8 16. அப்ப ஒவ்வொரு அடுக்கு எண்ணையும் அடிமான என்ன இருக்கோ அதால பெருக்கினால விடுது. 1 வந்தா 8, 2 வந்தா 8 8ஆல பெருக்கு 64க்கு 4, 3 வந்தா 4 8ஆல பெருக்கணும் 8 நாங்க 32க்கு 2, 0 வந்தா 2 8ஆல பெருக்கணும் 8 2 16க்கு 6. இது போல இந்த அட்டவணைய சரியா நம்ம படிச்சிட்டோம்னா அவர் எவ்வளோ பெரிய நம்பர் வேணாலும் கொடுக்கட்டும், நம்ம சுலபமாக ஒரு மதிப்பெண்ணை சுலபமாக பெறும். ஏன்னா இயற்கணிதத்தில் கேள்வி கேட்பதற்கு ஒரு 3 கேள்விகள் நம்மளை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது இயற்கணிதம்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது A+B² தான். அதை வச்சு கண்டிப்பா ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க, அது எந்த மாற்றமும் இல்லை. அதுலேயும் கேட்பாங்க. இதுல கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமான வாய்ப்புகள். நம்ம முதல்ல சொன்ன கணக்கதிகாரம் அந்த தலைப்பில் உள்ள 4 தலைப்பையும் அந்த எண்களையும் அடுக்குகளையும் எழுதி வச்சு நம்ம நிலையில வச்சுக்கிறோம். அதுக்கு கீழே அது தொடர்பான பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 124 பெருக்கல் 36 பெருக்கல் 980 1ஆம் இலக்கம். இதனை பெருக்காமலே விட எழுதிடுவேன். 4 கொடுத்துருக்காங்க, 36 கொடுத்துருக்காங்க. 0ல ஒரு நம்பர் பெருக்கி இருந்தா கண்டிப்பா விட என்னவா இருக்கும்? 0வாகத்தான் இருக்கும். கடைசி இலக்கம் தான் கேட்டிருக்கேன். அடுத்தது, ஒரு அடுக்கு எண்ணின் அடிமானமும் அதனுடைய விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கமும் 9ஆக இருந்தால் அதன் அடுக்கு எண் டேஷ் எண்ணை ஆகும். அடிமானம் 9ன்னு இருக்கு, அதனுடைய அடுக்குல உள்ள எண்ணானது ஒற்றைப்படையா இருக்கு அப்படின்னா அதனுடைய அடுக்கு ஒரு டேஷ் எண்ணாகும்னு சொன்னா என்ன எண்ணாகும்? 9ஆக இருந்தால் அடுக்கு எண்ணின் அடிமானம் 9, விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் 9 அப்படின்னா அடுக்கு ஒரு ஒற்றைப்படை எண்ணார். அப்ப ஒற்றைப்படை எண்ணாக இருந்தாதான் 1ஆம் இலக்கத்தினுடைய விரிவாக்கம் 9ஆக இருக்கும். இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் 1ஆக இருக்கும். அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க கேள்வி. 20ன் அடுக்கு 10. நம்ம 20 1ஆம் இலக்கம் பார்க்காமலே விட சொல்ல முடியும். 20ன் அடுக்கு 10ன்னு சொன்னா 0ல முடிஞ்சிருந்தா விட 0. 121 அடுக்கு 11 1ல முடிஞ்சிருக்கு, அப்ப விட 1. 444 அடுக்கு 41 4ல முடிஞ்சிருந்தா 2 விட வர வாய்ப்பு இருக்கு. 41ங்கிறது ஒற்றைப்படை இலக்கம், ஒற்றைப்படை எண், அதனால என்னுடைய 1ஆம் இலக்கம் 4ஆக இருக்கும். அடுத்த கணக்கு, 25 அடுக்கு 100. 5ல முடியக்கூடிய எண் அடுக்கு என்னவாக இருந்தாலும் விட 5 தான். 716 716ன்னு கொடுத்துருக்காங்க. 6ல முடியக்கூடிய எண் அடுக்குல 83ன்னு கொடுத்துருக்காரு. அது எதா இருந்தாலும் விட 6 தான். 729 9ல முடிஞ்சிருந்தா விட 2 விட வரும். அடுக்குள்ள ஒற்றை எண்ணா இருந்தா 9, இரட்டை எண்ணா இருந்தா 1, அதனால ஒற்றை எண்ணா இருக்கு, அதனால விட 9ன்னு இப்ப நம்ம விட எழுத முடியும். அதை தொடர்ந்து அடுக்கு எண்ணி விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம்னு சொல்லி 5ல முடியக்கூடிய எண்ணு, 6ல முடியக்கூடிய எண்ணு, 4ல முடியக்கூடிய எண்கள் தான் இங்க கணக்குல கொடுத்துருக்காங்க. 2ல முடியக்கூடிய எண்கள், 3ல முடியக்கூடிய எண்கள், 7ல முடியக்கூடிய எண்கள், 8ல முடியக்கூடிய எண்கள் நமக்கு பயிற்சியில 7ஆம் வகுப்புல கொடுக்கல. அப்ப கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னா அதுலதான் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா செயல்பாடு இது தொடர்பான கேள்விகள் தான் நம்மளை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அது மாணவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போறதில்லை. நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், ஆனா அவர் கணக்குல பயன்படுத்தலை. எங்க பயன்படுத்துவாங்க? 8ஆம் வகுப்புல என்ன மூலத்துல பயன்படுத்துறான், அதுக்கு தான் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க.
பயிற்சியில் அது தொடர்பான கணக்குகள் கொடுக்கல. ரைட். அதுபோல கொள்குறி வகை வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இப்ப 4வது கணக்கு பாருங்களேன். பின்வரும் எண்கோவைகளில் 1ஆம் இலக்கம் காண்க. 114 அடுக்கு 20, 115 அடுக்கு 21, 116 அடுக்கு 22. சரியா? இதுக்கு எப்படியா விட போடுறது? 1ஆம் இலக்கம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 3 பேருக்கு உள்ள 1ஆம் இலக்கத்தை கண்டுபிடிச்சு அதை கூட்டி அதுல உள்ள 1ஆம் இலக்கத்தை கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஒரே கணக்குல 3 1ஆம் இலக்கம் கண்டுபிடிக்கிறதோட கணக்கை அவர் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. 114 அடுக்கு 20ன்னு இருக்கு. 4ல முடிஞ்சா எனக்கு விட 2 விதமான விட வரும். 4 வரும், இல்ல 6 வரும். ஒற்றை எண்ணா இருந்தா அடுக்கு ஒற்றை எண்ணா இருந்தா 4, அடுக்கு இரட்டை எண்ணா இருந்தா 6. அப்ப 114 அடுக்கு 20க்கு 1ஆம் இலக்கம் 6. 5ல முடிஞ்சிருக்கு. அப்ப அடுக்கையே நான் பார்க்க மாட்டேன், 5. அடுத்து 6ல முடிஞ்சிருக்கு, 6. அப்ப முதலுக்கு விட என்ன வந்துச்சு? 6. 2வதுக்கு விட 5. 3வதுக்கு விட 6. அப்ப 6, 5, 11, 6, 17. அப்ப விட 7 என விட சுலபமா எழுதணும். அப்ப இது போல நமக்கு கணக்குகள் சுலபமாக தான் கொடுப்பாங்க. அதில் நம்ம ரொம்ப சிந்திக்க வைக்கணும், நம்மளை கணக்கை போட வைக்கணும்னா நம்ம ஏற்கனவே சொன்ன 2, 3, 7, 8ல் உள்ள ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதனுடைய விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் நம்மளுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்பதான் நம்ம கொஞ்சம் நிதானமா அந்த அட்டவணையை நாம வச்சுக்கணும். 2, 3, 7, 8ல் முடியக்கூடிய எண்ணா இருந்தா அடுக்குல உள்ள எண்ணை 4ஆல் வகுக்கணும். மீதி 1ஆ இருந்தா என்ன, 2ஆ இருந்தா என்ன, 3ஆ இருந்தா என்ன, 0வா இருந்தா என்ன அப்படிங்கிறத அட்டவணையை நம்ம நிலையில் வச்சுக்கிறோம். அதோட இந்த ஒரு மார்க் வாங்குவதற்கான கணக்குகள் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு மறுபடி இயற்கணித கோவை வந்துடுச்சு. இயற்கணித கோவையின் படி டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மீள்பார்வைன்னு சொல்லி ஏற்கனவே முதல் பருவத்தில் பார்த்த எண்கள் தொடர்பான விளக்கத்தை, இயற்கணித கோவை தொடர்பான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. சரி, அங்க ஒரு இயற்கணித கோவை எழுதியிருக்காங்க. இப்ப இயற்கணித கோவையின் படி. ரைட். ஒரு கோவையின் படியை அறிவதற்கு முதலில் ஒரு மாறியின் படியினை அடுக்கு எண்களுடன் தொடர்படுத்தி புரிந்து கொள்ளலாம் சொல்லி ஒரு பட விளக்கம் கொடுத்துருக்காங்க. எக்ஸை பெருக்குனா என்ன வரும்? x² வரும் நமக்கு தெரியும். அதுக்கான விளக்கம் தான் அங்க கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸ் பெருக்கல் x² என்பதை ஒரு ஓருறுப்பு கோவையாக கருதினால் அதனுடைய உயர்ந்த அடுக்கானது அதன் அடுக்கு, அதாவது 2 ஆகும். x² கொடுத்துருக்கு, அதனால எக்ஸினுடைய அடுக்கு 2, அதனால அந்த கோவையினுடைய அடுக்கு 2. அதுபோல கீழே நீளம் L, அகலம் B உடைய செவ்வகத்தின் பரப்பளவு L×B, LB. அந்த LB-னுடைய அடுக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஏது 2? L-இன் அடுக்கு 1, B-யின் அடுக்கு 1, அதனால மொத்த அடுக்கு 2. இது போல கணக்குகள் தான் நம்மள கொஞ்சம் சிந்திக்க வைக்கும். LB-ன்னு கொடுத்துருக்கு, போய் அடுக்களை போய் பார்த்தேன், L தளையில 1 தான் இருக்கு, B தளையில 1 தானே இருக்கு. அப்ப இதனுடைய அடுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, அடுக்கு மொத்தமா என்ன கொடுத்துருக்காங்க? 2. 1, 1, 2ன்னு வச்சுக்கிறேன். இங்க ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. குறிப்பு மேல கொடுத்துருக்காங்க. ஒரு உறுப்பின் அதன் அடுக்கை வெளிப்படையாக குறிப்பிடாத போது அதனை 1 என கருதுவோம். அப்ப அவரே தெளிவா 11p அப்படின்னா 11ங்கிறது மாறிலி, நம்ம மாறியோட அடுக்கு தான் அடுக்க போறோம். அப்ப p-யின் அடுக்கு 1. அப்ப இதனுடைய 11p-னுடைய அடுக்கு எத்தனைன்னு கேட்டா அடுக்கு 1ன்னு எழுதிருக்கு. எக்ஸை மாறியாக கொண்ட ஒரு கோவையை அதன் ஒத்த உறுப்புகளை கூட்டிய பிறகு அடுக்குகளை இறங்கு வரிசையில் இருக்குமாறு அதன் உறுப்புகள் இருக்குமாயின் அந்த கோவை திட்ட வடிவில் உள்ளது. கீழே உதாரணமா x-இன் அடுக்கு 4, 3x-இன் அடுக்கு 3, 5x² -lx + 9. இது திட்ட வடிவில் உள்ளது. ஒரு கோவை திட்ட வடிவில் இருக்கும்போது அதன் அதிகபட்ச அடுக்கை காண்பது எளிது. இக்கோவையின் உச்ச அடுக்கு 4. அதனுடைய அடுக்கை போய் பார்த்தேன், அடுக்குல x தலையில 4 அப்படிங்கிறது தான் பெரிய நம்பர், அதனால அதனுடைய உச்ச அடுக்கு 4.
ஒரு இயற்கணித கோவையின் அதிகபட்ச படியினை கொண்ட உறுப்பே தலையாய கெழு. அந்த வார்த்தையை நல்லா அமைச்சிங்க, கெழு. நம்ம போன டேம்லயே சொல்லிட்டோம். ஒரு இயற்கணித கோவையை கொடுத்துட்டு ஒரு உறுப்பை சொல்லி இதனுடைய கெழுன்னு சொன்னா அந்த எதனுடைய கெழு கேட்கிறாரோ அதை விட்டுட்டு மிச்சத்தை மீண்டும் நினைவு கொடுக்குறேன். 6xyன்னு கொடுத்துருந்தா இந்த 6xyயில் எக்ஸின் கெழுன்னு கேட்டா 6ஐயும் எழுதணும், ஒய்யையும் 6y எழுதணும். ஒய்யின் கெழுன்னு கேட்டா 6xன்னு எழுதணும். என் கெழுன்னு கேட்டா 6ன்னு எழுதணும். இதை நம்ம சென்ற வகுப்புல பார்த்துட்டோம். அது என்ன வார்த்தை? கெழு. இங்க என்ன வார்த்தை இருக்கு? தலையாய கெழு. நல்ல வார்த்தையை நம்ம வச்சு, தலையாய கெழு. தலையாய கெழுன்னு கேட்டிருக்காங்களா சார்? எந்த உறுப்புமே கொடுக்கலையே, அங்க கொடுப்பாரு. எக்ஸின் கெழு, ஒய்யின் கெழு, எக்ஸ் ஒய்யின் கெழு, ஒய் ஸ்கொயரின் கெழுன்னு கேட்பாங்க. ஆனா இங்க ஒரே வார்த்தை தான் இருக்கும், தலையாய கெழு. அப்ப அந்த தலையாய கெழுன்னா எதை பார்த்து எழுதணும்னு சொன்னா, அந்த இயற்கணித கோவையில் உள்ள உறுப்புல எந்த உறுப்பினுடைய படி பெருசா இருக்கோ, அதிகபட்சமா இருக்கோ, அந்த உறுப்பினுடைய முன்னாடி உள்ள நம்பர், அந்த நம்பர் தான் அந்த இயற்கணித கோவையினுடைய தலையாய கெழு. கீழே அதற்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 3x² பிளஸ் 4 எனும் கோவையை கருதுக. இக்கோவையின் உறுப்புகள் x³ மைனஸ் 3x². அப்ப எக்ஸின் அடுக்கு 3 என்ற உறுப்புடைய அடுக்கு 3 மைனஸ் 3x² அடுக்கு 2, அவற்றுள் x³ உறுப்பு அதிகபட்ச அடுக்கினை அதாவது 3ஐ கொண்டுள்ளது. அப்ப இதனுடைய அடுக்கு எக்ஸின் அடுக்கு 3ல உள்ள அடுக்கு அதிகமா இருக்கு. அப்ப இதனுடைய தலையாய கெழுன்னு கேட்டா 1ன்னு விட எழுதியிருப்பேன். அப்ப அதற்கு கீழே படி, அதற்கான விளக்கம் கொடுத்திருக்காங்க. மேலேது 3வது பாராள கொடுத்திருக்காங்க. இயற்கணித கோவையின் படி என்பது அக்கோவையில் உள்ள உறுப்புகளின் அடுக்குகளில் அதிகபட்ச அடுக்கினை குறிப்பது. இதாங்க படி. ஏதாச்சும் ஒரு இயற்கணித கோவை கொடுத்துட்டு அதனுடைய படி என்னன்னு சொல்லுவார். படி அப்படின்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை, ஒவ்வொரு உறுப்பினுடைய அடுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுல அதிகபட்ச அடுக்கு ஏதோ அதான் அதனுடைய படிங்கிறத நாம வச்சு. அப்ப கீழே இவற்றை முயல்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல கடைசி ஒரு ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாரு. அந்த அட்டவணைக்கு மேல் வரி மாறிலி உறுப்பின் படி 0 ஆகும். அதை நம்ம வேணா குறிப்பு எடுத்துக்கிறோம். சார் என்கிட்ட புத்தகமே இருக்கு அப்படின்னா அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணுவோம். புத்தகம் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. 6, 7, 8 புத்தகம் நான் கையில வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த பக்கத்தை எடுத்து நம்ம கோடு போட்டு வச்சுக்கலாம். இல்ல புத்தகம் என்கிட்ட இல்லை அப்படின்னா வருத்தப்பட தேவையில்லை, அப்படியே அந்த குறிப்பை மட்டும் எழுதி வச்சுக்கிறேன். மாறிலி உறுப்பின் படி 0. ஏன்னா அவன் எல்லாம் படிச்சுட்டு போவோம், சுலபமான ஒரு கேள்வி கேட்டுருவாரு. மாறிலி உறுப்பின் படி என்ன நம்பர்? மாறிலி உறுப்புன்னா என்ன நம்பர்? மாறிலியில் நம்பரும் தெரியுது, அதனுடைய படி என்ன? அடுக்கு 1 தானையா இருக்கும். அப்படின்னா விட 1ன்னு எழுதிட்டு வந்துருவோம். அங்க போய் கண்ணாமண்ணா நம்ம யோசிப்போம். அப்படின்னா 7 கொடுத்தா 7 அடுக்கு 1 தானே, அங்க படி 1 தானே இருக்குன்னு சொல்லி படி 1ன்னு எழுதுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மாறிலி உறுப்போட படின்னு கேட்டா அங்க மாறி இல்லை, அதனால மாறியோட அடுக்க தான் நம்ம இங்க படியா எழுதிக்கிட்டு இருக்கோம். அதனால 7ன்னு கொடுத்துருந்தா 7 அது எக்ஸின் அடுக்கு 0வோ அது ஒய்யின் அடுக்கு 0வோ பக்கத்துல இருக்கிறதா அர்த்தம். அதனால மாறிலி உறுப்பின் படி 0. இதை நம்ம நிலையில் வச்சுக்கணும். அதுக்கு கீழே இவற்றை முயல்கன்னு சொல்லி ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணை நம்ம நல்லா கவனிச்சாலே நமக்கு படி தொடர்பான விளக்கங்கள் நமக்கு சரியாக புரியும். 2 கணக்கு அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. 7 எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 11x² பிளஸ் 2x மைனஸ் 5. அப்ப கணக்குகள் சரியா தெரியலன்னா நீங்க லேண்ட்ஸ்கேப்லயோ எப்படியோ நம்ம ஜூம் பண்ணி அந்த கணக்குகளை பார்த்துக்கு. நாங்க ஜூம் பண்ணா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா மாறுதுங்கிறதுனால நான் ஜூம் பண்ணி எதையும் காட்டல. தங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை அப்படியே ஜூம் பண்ணி அந்த அட்டவணையை ஜூம் பண்ணி பார்த்துங்க. இப்ப 7 எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 11x² பிளஸ் 2x மைனஸ் 5. ஒவ்வொரு உறுப்பினுடைய படி எழுதியிருக்காங்க. முதல் உறுப்பு 7 எக்ஸின் அடுக்கு 3ன்னு கொடுத்துருக்காரு, அதனால முதல் உறுப்பினுடைய படி 3. 2வது உறுப்பு எக்ஸின் அடுக்கு 2ன்னு இருக்கு, அதனால படி 2. 3வது உறுப்பினுடைய படி
1. 5ங்கிறது மாறிலி. மாறிலி உறுப்போட படி 0. இதுல உச்சபட்ச அடுக்கு எத்தனை? 3. அதனால இந்த கோவையின் படி 3. இப்ப புரியுதா? அது போல அடுத்த கணக்கு 9 x அடுக்கு 5 கொடுத்துருக்காங்க, -4x² + 2x -11. அப்ப 9 x அடுக்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதனாலயே முதல் உறுப்பினுடைய அடுக்கு 5 இருக்கு. அதனால முதல் உறுப்பின் படி 5, இரண்டாவது உறுப்பின் படி 2, மூன்றாவது உறுப்பின் படி 1, நான்காவது உறுப்பின் படி 0. அதிகபட்ச நம்பர் பெருசு 5, அதனால விட 5. அடுத்த கணக்கு 6b² -3a² + 5a²b². அப்ப முதல் உறுப்பு 3 உறுப்பு தான் இருக்கு. முதல் உறுப்பினுடைய படி 2, இரண்டாவது உறுப்பினுடைய படி 2, மூன்றாவது உறுப்பினுடைய படி 2ன்னு சொல்லிவிடுவோம். இது மாதிரி கணக்கு தான் நம்மளை கொடுப்பாங்க. சார் a² தானே இருக்கு. இப்போ a² இருக்கு, பக்கத்துல b² இருக்கு, நடுவில் பிளஸ் மைனஸ் இல்லை. அப்ப இவங்க 2 பேரும் ஒரே உறுப்பு தானே. இப்ப a² b²னா a அடுக்கு 2, b அடுக்கு 2, அப்ப மொத்த அடுக்கு 4. அப்ப மூன்றாவது உறுப்பினுடைய படி 4, அதனால இந்த கோவையின் படி 4. இது போல கணக்கு தான் கொடுப்பாங்க. அப்ப நேரடியா மட்டும் வெறுங்கண்ணால பார்க்காம இப்ப இந்த கணக்கை இது போல கொடுத்துருந்தா நம்ம எல்லாரும் விடைய டக்குன்னு என்ன முடிடுவோம். இப்ப 6 p அடுக்கு 3ன்னு கொடுத்துருக்காரு வச்சு, -3a² + 5a² b² கொடுத்துருந்தா இந்த கோவையினுடைய படி என்னன்னு கேட்டா எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு 3ன்னு விட எடுத்து வந்துருவோம். ஏன்னா எதை மட்டும்தான் நம்ம கண்ணு பார்க்கும்? நான் தான் படிச்சிருக்கேனே, ஒரு இயற்கணித கோவையின் உச்சபட்ச அடுக்கு அதன் படி எனப்படும். தெளிவா படிச்சிருக்கேன், கோடு போட்டு படிச்சிருக்கேன், எல்லாம் சரி. ஆனா இங்க a³ இருக்கு, இன்னொரு இடத்துல a² b² இருந்தா அதனுடைய அடுக்கு 4. அப்ப கோவையின் படி 4ஆக மாறிடும். அப்ப ஒவ்வொரு உறுப்புலையும் உள்ள மாறியின் அடுக்க 2 மாறி இருந்தாலோ 3 மாறிகள் இருந்தாலோ அந்த அடுக்குகளை ஒரே உறுப்புல இருந்தா அதை கூட்டிக்கணும். அது என்ன சார் ஒரே உறுப்பு? a² b² c² இருந்தா அது சேர்ந்தது எல்லாமே ஒரே உறுப்பு. +b² +c² அல்லது a² +b² -c² அப்படின்னு இருந்தா இது 3 உறுப்பு. ஏன்னா a²க்கும் b² நடுவில் பிளஸ் குறி வந்துட்டு, b² c² நடுவில் மைனஸ் குறி வந்துட்டு, இப்ப 3 பேரா பிரிஞ்சுட்டாங்க. அப்ப இதனுடைய அடுக்கு எல்லாமே 2. அப்ப படி 2ன்னு எழுதிடுவேன். அப்படி இல்லை, a² b² c² இருந்தா இவங்க 3 பேரும் ஒன்னா இருக்காங்க, இது ஒரே உறுப்பு. அப்ப இந்த உறுப்பினுடைய படி 6. இதைத்தான் நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி கணக்குகள் தான் நம்மளை கேட்பாங்க. இதை நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். அடுத்தது கணக்குகள் தான் கொடுத்துருக்காங்க. படி கண்டுபிடிப்பது தொடர்பா கணக்குகள் கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்து பயிற்சி 3.3. இந்த முதல் ஒரு கணக்கு கொடுத்துருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. a அடுக்கு 3, b அடுக்கு 2, c அடுக்கு 4, d² என்ற உறுப்பின் படி கண்ணை மூடிக்கிட்டு 4ன்னு எழுதிட்டு வந்துருவோம். இந்த தப்பு தான் நம்ம செய்வோம். எத்தனை உறுப்பு இருக்கு இவங்க யாருன்னு பார்க்க மாட்டோம். சீதளையில 4 இருக்கு, அப்ப விட 4ன்னு எழுதிடும். அதுதான் இல்லை. a³ b² c⁴ d² இது எல்லாம் சேர்ந்தது ஒரே உறுப்பு. ஏன்னா நடுவில் பிளஸோ மைனஸோ இல்லை, எல்லாம் சேர்ந்தது ஒரே உறுப்பா இருக்கு. அதனால என்ன பண்ணணும்? அடுக்குகளை அப்படியே சேர்த்து கூட்டிக்கணும். 3 2 கூட்டினா 5, 5 4 9, 9 2 11. அப்ப இந்த உறுப்பினுடைய படி 11. இதுதான் இந்த மாதிரி கணக்குகள் தான் நம்ம சுலபமா தான் கேட்பாரு. ஆனா பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும், தவறாக விடை எழுதுவதற்கான வாய்ப்புகள் உள்ள கணக்குகளாக தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்பொழுதுதான் கணக்கு சுலபமா தான் இருந்துச்சு, அவசரமா என்ன பண்ணிட்டேன், தப்பா எழுதிட்டு வந்துட்டோம்னு சொல்லுவோம். ஏன்னா OMR ஷீட்ல எழுதும்பொழுது ஒரு சிறு தப்பு பண்ணிட்டா கூட அதை மாத்தியதுன்னா கண்டிப்பா நமக்கு மார்க் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்தது மாறிலி உறுப்பு. மாறிலி உறுப்பின் படி நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், 0. அடுத்தது 3z² + 2x -3 எனும் கோவையின் அதிகபட்ச படிவுடைய தலையாய உறுப்பின் கெழு. z²y தான் அதிகபட்ச படிவுடைய உறுப்பு, அதனுடைய கெழு 3. அதனால இதன் தலையாய கெழு 3. அதன் பிறகு நம்ம படி கண்டுபிடிக்கிறது கணக்கு கொடுத்துருக்காங்க, கோவையோட படி கண்டுபிடிக்கிறது கணக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 கோவையை கொடுத்துட்டு அதை கூட்டி கோவையுடைய படி கண்டுபிடிக்க கொடுத்துருக்காங்க, கொள்குறி வகை கொடுத்துருக்காங்க. இப்ப ஒரு 8வது கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. 3p²
மைனஸ் 5pq பிளஸ் 2q² பிளஸ் 6pq மைனஸ் q² பிளஸ் pq என்பது ஒரு டேஷ். அவ்வளவுதான். கீழே 4 ஆப்ஷன் இருக்கு. ஒரு உறுப்பு கோவை, இரு உறுப்பு கோவை, உறுப்பு கோவை, 4 உறுப்பு கோவை. இப்போ எண்ணி பார்த்தேன். 1 2 3 4 5 6 உறுப்பு இருக்கு. இது 6 உறுப்பு கோவையில இருக்கணும், விடையே இல்லையே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரும். அந்த கணக்கை மறுபடியும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இதுல 3p² மைனஸ் 5pq பிளஸ் 6pq பிளஸ் pq. அப்ப pq pq pqன்னு 3 இடத்துல இருக்கு. அப்ப 3 இடத்துல pqங்கிற ஒரு உறுப்பு இருந்தா அந்த 3 உறுப்பையும் நம்ம ஒன்னா சேர்த்துடலாம். மைனஸ் 5pqவையும் பிளஸ் 6pq சேர்த்தா பிளஸ் 1pq, அதோட இன்னொரு pq சொன்னா 2pq. அடுத்து 2q² மைனஸ் q² சேர்த்தோம்னா பிளஸ் 1q². அப்ப நம்மள்ட்ட என்ன இருக்கும்? p² இருக்கும், pq இருக்கும், q² இருக்கும். இப்போ 3 உறுப்பா சுருங்கி போச்சு. அப்ப விட என்ன? 3 உறுப்பு கோவை. இது போல கணக்கு நம்மள பார்த்த உடனேயே நம்ம விடை எழுதுற மாதிரி குழப்புற மாதிரி கணக்கு ஒரு 3 உறுப்புலயே கொடுப்பாரு. 3p² மைனஸ் 5pq மைனஸ் 2p² கொடுக்குறாரு வச்சுப்போமே. நம்ம பார்த்த உடனே இருக்கு இதெல்லாம் ஒரு கணக்கா 3 உறுப்பு இருக்கு. அப்ப அது 3 உறுப்பு கோவைன்னு எடுத்துட்டு வந்துருவோம். ஆனா p² சேர்ந்து ஒரே p² மாறிடும். அப்புறம் q² pq மட்டும் தான் இருக்கும். அப்ப மொத்தமா இரு உறுப்பு கோவை தான் சரியான விடை. அப்ப விடை எழுதுறதுக்கு முன்னாடி ஒத்த உறுப்புகள் இருந்தா அதை 2ஐயும் சேர்த்துங்க. அது போல கொடுக்கக்கூடிய கணக்குல சில ஒத்த உறுப்புகள் சேரும்போது 0 மாறி உறுப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இத மீண்டும் ஒரு தடவை சொல்றேன். 8ஆம் கணக்குல மொத்தம் 6 உறுப்பு இருந்தது. அதை நம்ம கூட்டும் பொழுது அல்லது கூட்டி கழிக்கும் பொழுது மொத்தம் நம்ம மிச்சப்பட்டது p²ங்கிற ஒரு உறுப்பு, q²ங்கிறது ஒரு உறுப்பு, pqங்கிற 3 உறுப்பு மட்டும் தான் இருந்துச்சு. அதனால 3 உறுப்பு கோவை அப்படிங்கிறது விடை எழுதணும். அதுபோல அடுத்த கணக்குக்கு படி கேட்டிருக்காங்க. 6x⁻7 மைனஸ் 7x³ பிளஸ் 4 படி. படினாலே தெரியும், ஒவ்வொரு உறுப்பினுடைய அடுக்க பார்த்துட்டு அதுல எது அதிகபட்சம் இருக்கோ அதான் உச்சபட்ச அடுக்கு, அதான் அதனுடைய படி. அப்ப இந்த கணக்கினுடைய படி 7. அது போல கீழே திறனறி கணக்குகள் கொடுத்துருக்காங்க, 1ஆம் இலக்கம் கொடுத்துருக்காங்க, மதிப்பு காண்க கொடுத்துருக்காங்க, 6வது கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. p = -2, q = 1, r = 3 எனில் 3p² q² r மதிப்பு. இந்த மாதிரி கணக்குகள் நம்மள கேட்கலாம். பிரதிகிட்டு அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஏதாச்சும் பெருக்கி விட கண்டுபிடிப்பதற்கான மதிப்பு பிரதிகிட்டு போடுற மாதிரி ஒரு கணக்கு கண்டிப்பாக நம்மள கேட்பாங்க. அது எந்த மாற்றமும் இல்லை. அது a+b² இருக்கலாம், இது மாதிரி கணக்குகளாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே 6ஆம் வகுப்புல நம்ம ஒரு சாதாரண ஒரு இயற்கணித கூற்றை கொடுத்துட்டு அதில் ஏக்கும் பிக்கும் மதிப்பு பிரதிக்கிட்டு அதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குற மாதிரி ஒரு கணக்கு கண்டிப்பாக நம்மளை கேட்பாங்க. அது இந்த கணக்காக வேணாலும் இருக்கலாம். ரைட். அப்போ அதுக்கு அடுத்தது இது தொடர்பான பயிற்சி கணக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. XY கொடுத்துட்டு எக்ஸையும் ஒய்யையும் கூட்டி அதனுடைய படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கழிச்சு புட்டு படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 4, இசட்டுக்கு -2, டபுள்யூங்கிறது x² மைனஸ் y² பிளஸ் z² மைனஸ் xyz, டபுள்யூ மதிப்பு காண்க. இந்த மாதிரி கணக்கு கேட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் விரயமாகும், ஆனால் சரியான விடை நமக்கு கிடைத்திரும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த நம்பருக்கு பதிலாக அவங்க கொடுத்த அந்த எழுத்துக்கு பதிலாக அவங்க கொடுத்த நம்பரை பிரதிக்கிட்டு அவங்க ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்களா, பெருக்க சொல்லியிருக்காங்களா, 2ஆல பெருக்க சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுட்டு அதற்கான விடைய பதட்டம் இல்லாமல் போட்டு பார்த்தாலே நமக்கு தேவையான விடை கிடைக்கும். அதனால பதட்டப்பட தேவையில்லை. இயற்கணிதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கணக்குக்கு விட சுலபமாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க. அதனால இயற்கணிதம் என்பது கடினமான கணக்குகள் அல்ல, மிகவும் எளிமையாக விடை எழுதக்கூடிய கணக்கு. ரைட். இப்ப அதனுடைய இந்த பாடத்தினுடைய சுருக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பாடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அப்ப இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்கிட்ட கணக்குல முதல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஏய எண் முறை பெருக்குனா அதற்கு விட ஏயின் அடுக்கு எண்ணு எழுதுவேன். -1 ஹோல் பவர் எண், எண்ணானது இரட்டை எண்ணா இருந்தா 1ன்னும், அடுக்கானது
ஒற்றைப்படை எண்ணா இருந்தா -1 வரும். இதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதுக்கு கீழே பெருக்கல் விதி, வகுத்தல் விதி, அடுக்கின் அடுக்கு விதி, அடிமான 2 வேற வேற, அடுக்கு 1 இருந்தா இப்படி போடுறது, அடிமான வகுத்துக்கிட்டு இருந்தா a/b ஹோல் பவர் m இருந்தா அதுக்கு விட இப்படி போடுறது. அது அடிமானத்தினுடைய விடுவாக்க எண்ணுடைய 1ஆம் இலக்கம் 0 1 5 6ன்னா என்ன வரும், 4 9ல் முடிஞ்சா என்ன வரும், 2 3 7 8 அவங்க கொடுக்கல, அது அட்டவணை நம்ம பார்த்துக்கணும். அடுத்து படினா என்ன, அதற்கான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இது 7ஆம் வகுப்புள்ள உள்ள 2ஆம் பருவம் இயற்கணிதம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது 7ஆம் வகுப்புல 3ஆம் பருவம். 3ஆம் பருவத்துல இயற்கணிதம் இப்பதான் நமக்கு முற்றொருமை ஆரம்பிக்குது. முற்றொருமைகள் இப்பதான் a+b² அப்படிங்கிறது நம்ம முதல்ல கத்துக்க போறோம். அப்ப இந்த தலைப்புல நம்ம மொத்தம் 4 முற்றொருமை தான் படிக்க போறோம். இதை நம்ம நல்ல டீப்பா படிச்சிட்டோம்னா இதிலிருந்து ஒரு மார்க் கண்டிப்பா எந்த கொஸ்டின் எடுத்தாலும் இந்த முற்றொருமை இல்லாம கணக்குகளே இல்லை. கண்டிப்பா நம்மள ஒரு கணக்கு கேட்குறாங்க. அப்ப அந்த 4 முற்றொருமையை மட்டும் நம்ம அப்படியே குறிப்பில் எழுதிக்கிறோம். இயற்கணித முற்றொருமைகள் 1 x+a × x+b ஈக்குவல் டு x² + x × a+b + ab. புத்தகம் இல்லாதவங்களுக்கு சற்று மெதுவாக சொல்றேன். அந்த 4 முற்றொருமையை பார்த்து குறிப்பெடுத்துக்கிறேன். இது எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு நம்ம குறிப்பெடுக்க தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் தாள் 1லேயே அதிக முறை கேட்டிருக்காங்க. தாள் 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள புத்தகத்திலிருந்து கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகளை ஒரு 2 கேள்வி தான் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல 3 கேள்வி தான் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பிறகு எல்லாமே 6 7 8லேருந்து தான் கேட்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. அதனால தாள் 1 எழுதக்கூடியவர்கள், தாள் 2 எழுதக்கூடியவர்கள் அனைவருமே, தாள் 2 எழுதக்கூடியவர்களுக்கு கணிதத்தை கையாளுறவங்களுக்கு இது சுலபமா இருக்கும். அறிவியல் கையாளுறவங்களுக்கு கணிதம் என்பது இப்போ புதுசாதான். சில பேர் மட்டும்தான் கணித பட்டதாரி இல்லைன்னா கணிதம் நடத்துவோம். அப்படி இல்லைன்னா கணிதம் என்பது அவங்களுக்கும் புதுசுதான். இப்போ இதெல்லாம் எப்போ படிச்சிருப்பாங்க, ஸ்கூல் அந்த லெவலில் படித்தது தான். அதனால இதை கண்டிப்பாக நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம் குழப்பம் இல்லாம. அடுத்தது a+b², அதற்கான விளக்கத்தை எழுதிக்கிறேன். a² + 2ab + b². அடுத்து 3வது விளக்கம் a−b² இருந்தா a² - 2b + b². 4வது முற்றொருமையா a+b × a−b இருந்தா a² - b² எழுதி. இந்த 4 முற்றொருமையை எழுதிக்கிட்டு இதுல இருந்து எப்படி கணக்கு கேட்பாங்க அப்படின்னா, இது தொடர்பா இந்த கணக்குகள் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை பயன்படுத்தி நம்ம அதுக்கான விளக்கம் கண்டுபிடிக்கிற மாதிரி சில கேள்விகள் நம்மளை கேட்பாங்க. இந்த 4 முற்றொருமை எழுதிக்கிறேன். அங்க ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. பரப்பை குறிக்கும் மாதிரிகளை உருவாக்கும் போது எண்ணளவிற்கு ஏற்ப வரைய வேண்டிய அவசியம் இல்லை, ஏனெனில் மாதிரிகள் கருத்தின் நிலையே குறிக்கிறது. இது சும்மா சாதாரண குறிப்பு கொடுத்துருக்காங்க. இங்க 2 ஒரு செவ்வகம் வரையணும் அப்படின்னா நம்ம அளவெடுத்து வரையணும் அவசியம் இல்லை. அப்படி அதற்கான குறிப்பு தான் கொடுத்துருக்காங்க. கீழே இங்க ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஓருறுப்பு கோவைகளின் பெருக்கல் பலனும் ஓருறுப்பு கோவை ஆகும். XYன்னு கொடுத்து ஓருறுப்பு கோவை, அது இன்னொரு XY பெருக்குன்னா கிடைக்கக்கூடிய x²y²ங்கிற ஒரு ஓருறுப்பு கோவை தான் கிடைக்கும். இதை நம்ம குறிப்பிடல. ஓருறுப்பு கோவையை பெருக்க கிடைப்பது நம்ம டக்குன்னு ஈருறுப்பு கோவைன்னு எழுதிவிடும். ஏன்னா நம்ம டக்குன்னு மனசு வரும், ஓருறுப்பு கோவை ஒரு சேர்ந்தா 2 உறுப்புல வரும் அப்படின்னா நமக்கு மனசு தோணும். அதனால சுலபமான கணக்கு தான் கேட்பாரு. ஆனா பார்த்த உடனே நம்ம தவறான விடையை தேர்ந்தெடுப்பது வாய்ப்புகள் உள்ள கணக்குகளா கேட்பாங்க. இதைத்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓருறுப்பு கோவையை பெருக்க கிடைப்பது ஒரு ஓருறுப்பு கோவை. இங்க அதற்கான நினைவு கொள்கை எப்படி பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. 3yயையும் ஒரு 4x பெருக்க சொல்லியிருக்காங்க. அப்ப சாதாரணமா பெருக்கும் பொழுது x-ஐயும் y-யையும் பெருக்கி அந்த 16 12 பாக்ஸுக்குள்ளையும் xy x × y xy x × y xy x × y xy 12 xy போட்டிருப்பேன். இப்போ அதுக்கான விட என்ன வரும், 12 xy வரும். அடுத்து 3 x-ஐயும் பெருக்க சொல்லியிருக்காங்க. x-ஐயும் பெருக்கணும் x², x-ஐயும் பெருக்கணும் x², x-ஐயும் பெருக்கணும் x². அப்ப அதுக்கான விட 3x². அப்ப ஒரு நம்பரையும்
ஒரு மாறியையும் பெருக்கும் பொழுது அல்ல ஒரு மாறியையும் பெருக்கும் பொழுது எப்படி பெருக்கல் பலன் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸையும் ஒய்யையும் பெருக்குனா எக்ஸ் ஒய், ஒய்யையும் பெருக்குனா ஒய் ஸ்கொயரு, ஒய் ஸ்கொயரையும் பெருக்குனா ஒய்யின் அடுக்கு 4. எப்படி உனக்கு தெரியும்? ஏற்கனவே அடுக்கு விதி படிச்சுட்டேன். ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர், அப்போ ஒய்யின் அடுக்கு 4, ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் கியூப், ஒய்யின் அடுக்கு 5. இதை நம்ம தெளிவாக வச்சு இந்த மாதிரி பெருக்கல் கணக்குகளும் சில முறை நம்மளை கேட்டிருக்காங்க. அடுத்து முற்றொருமை சம்பந்தமான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அடுத்து முற்றொருமை எப்படி மாத்தணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காரு. ஏக்கு பதிலாக மைனஸ் ஏவும் பிக்கு பதிலாக மைனஸ் பியும் போட்டா அதுக்கான குறிப்பு கொடுத்துருக்காங்க, பட விளக்கம் கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்து முற்றொருமையை பயன்படுத்தி காரணிப்படுத்துதல். இந்த மாதிரி காரணிப்படுத்துதல்ல ஒரு கணக்கு கண்டிப்பா கேட்கறாங்க. அது 7ஆம் வகுப்புல இருக்கு, இதன் தொடர்ச்சி 8ஆம் வகுப்புல இருக்கு, 10ஆம் வகுப்புல இருக்கு. ஆனா 8ஆம் வகுப்புலயே தான் நமக்கு கேள்விகளை நிறைவு செஞ்சிடறாங்க. அதையும் தாண்டி போனா அது பிறகு பார்த்துப்போம். தொடர்ச்சி நம்ம 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு நடத்தும் போது அதை பார்த்துப்போம். 8ஆம் வகுப்புக்குள்ளேயே இந்த காரணிப்படுத்துதல்லையே பலருக்கு பல சந்தேகங்கள் ஏற்படுது. முற்றொருமையை பயன்படுத்தி எப்படி காரணிப்படுத்துறது, அதுக்கான கீழே விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. முற்றொருமையை பயன்படுத்தி காரணிப்படுத்துதல். ரைட். இப்ப இங்க ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. சாதாரணமா ஏ பி ஸ்கொயர் அதை காரணிப்படுத்தினா நம்ம ஏற்கனவே பெருக்கல் பலன்லாம் இப்ப எழுதியிருக்கோம். ஏ இன்ட்டு பி இன்ட்டு பி, இதான் அதனுடைய காரணி. -3 பி கியூ கியூப், -3 இன்ட்டு பி இன்ட்டு கியூ இன்ட்டு கியூப் இன்ட்டு கியூ, 12 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் பி. இப்போ 12 4 இன்ட்டு 3 பெருக்கியிருக்காங்க. நம்ம சாதாரணமாக பகா காரணி தான் படுத்துவோம். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 பெருக்கல் எம் இன்ட்டு எம் பெருக்கல் என் இன்ட்டு என் பெருக்கல் பி. கடைசியாக தான் எழுதியிருக்காங்க, பகா காரணி படுத்திருக்காங்க. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 எம் இன்ட்டு எம் இன்ட்டு என் இன்ட்டு என் இன்ட்டு பி. ரைட். அதுக்கு கீழே உள்ள கணக்கு போல தான் கொடுப்பாங்க. ஏ ஸ்கொயர் -1 இதனுடைய காரணி என்ன? இந்த ஏ ஸ்கொயர் -1 பார்த்த உடனேயும் நமக்கு முற்றொருமை ஞாபகம் வந்துடணும். கடைசி முற்றொருமை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா அதுக்கான விட ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்ப அதுக்கு விட ஏ பிளஸ் 1 இன்ட்டு ஏ மைனஸ் 1ன்னு நமக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்த கணக்கு 9 கே ஸ்கொயர் -25, 9 கே ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ 9 கே ஸ்கொயரை நான் 3k ஹோல் ஸ்கொயர்னும் -5 ஸ்கொயர்னு எழுதணும். இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. விடையில என்ன இருக்கும்? 9k -5, 9k + 5ன்னு இருக்கும். 81k + 25, 81k -25ன்னு இருக்கும். 3k + 5, 3k -5ன்னு இருக்கும். 3k + 25, 3k -25ன்னு இருக்கும். எங்கேருந்து 3 வந்துச்சு? 9 அப்படிங்கிறது 3 ஸ்கொயர். ஏன்னா முதல் உறுப்பு ஸ்கொயர் நம்பராக தான் இருக்கணும். அப்போ 3ன்னு இருக்கு, வெறும் 3 இல்லை 9. 9k ஸ்கொயர்னா அது 3k ஹோல் ஸ்கொயர். ரெண்டாவது உறுப்பு 25ன்னு இருக்கு, அப்போ அது 5 ஸ்கொயர். அப்போ அதுக்கான விட 3k + 5, இன்னொரு விட 3k -5. இது போல கணக்குகள் நம்ம கண்டிப்பா முற்றொருமையை பயன்படுத்தி விடை எழுதுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த கணக்கு 64x ஸ்கொயர் -81y ஸ்கொயர். 64ன்னு கொடுத்ததுனால முதல் உறுப்பு 8 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது 8x ஹோல் ஸ்கொயர்னும், ரெண்டாவது உறுப்பு 9y ஹோல் ஸ்கொயர் மாறும். அப்போ முதல் உறுப்புல முதல் பிராக்கெட்ல 8xம் +9yம், ரெண்டாவது பிராக்கெட்ல 8x -9y இருக்கும். இது நம்ம காரணிப்படுத்தல. நம்ம கண்டிப்பா இது போல கணக்குகள் தான் நம்மளை கேட்கறாங்க. சுலபமா கேட்கணும் அப்படின்னா அடுத்தது எடுத்துக்காட்டு 3.7 ஒன்று கொடுத்துருக்காங்க. காரணிப்படுத்துக 9x ஸ்கொயர் +30xy +25y ஸ்கொயர். இது போல ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 9x ஸ்கொயரை 3x ஹோல் ஸ்கொயர்னும், கடைசியில் 25y ஸ்கொயரை 5y ஹோல் ஸ்கொயர் எழுதியிருக்காங்க. நடுவில் உள்ளதை 2ab மாடல்ல 2 × 3x × 5yன்னு எழுதுறாங்க. இது எந்த முற்றொருமை மாடல்ல இருக்குன்னு நம்ம முதல்ல தெரியணும்.
இது எந்த முற்றொருமை? 3 உறுப்பு இருக்கு, ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன்ல இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் இதனுடைய காரணி 9x ஸ்கொயர்னு கொடுத்ததுனால மொதல் உறுப்பு 3x, 25y ஸ்கொயர் கொடுத்ததுனால கடைசி உறுப்பு 5y, நடுவில் ரெண்டாவது இடத்துல பிளஸ் இருக்கிறதுனால இது முதல் முற்றொருமை 3x பிளஸ் 5y தான் ஹோல் ஸ்கொயர். அதாவது 3x பிளஸ் 5y இன்ட்டு 3x பிளஸ் 5yங்கிறது ஒரு இதனுடைய காரணியாக கிடைக்கும். அப்படிங்கிறத நம்மளால சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒவ்வொரு முற்றொருமையும் நம்ம தெளிவாக நிதானமாக படித்து வச்சுக்கிறேன். 3 உறுப்பு இருந்தால் முதல் உறுப்பு வர்க்கம் என்ன இருக்கு, கடைசி இருக்கணும் வர்க்கம் என்ன இருக்கணும். 9x ஸ்கொயர், கடைசியில் நம்பரை பார்த்தா 25y ஸ்கொயர். அப்போ முதல்ல உள்ளது 3xன்னு எழுதியிருப்பேன், கடைசியில் உள்ளது 9ன்னு இருக்கிறதுனால 25 இருக்கிறதுனால 5y எழுதி. அப்போ இந்த ஒவ்வொரு நீங்கள் இந்த முற்றொருமையை பயன்படுத்தி இந்த காரணிப்படுத்துதல் கணக்கில் கண்டிப்பாக ஒரு கணக்கு நம்மளை கேட்பாங்க. அது அவர் சொல்ல மாட்டார், முற்றொருமையை பயன்படுத்தி காரணிப்படுத்துதல் நம்மளை கேட்கல. ஒரே வார்த்தை தான், ஒரு நம்பரை கொடுத்துட்டு 9x பிளஸ் 30xy பிளஸ் 25y ஸ்கொயரின் காரணிகள், அவ்வளோதான். கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்க போகிறாங்க. அவர் அடிக்க நான் 2 பிராக்கெட் கொடுத்து விட்ருவார். அப்போ அந்த 2 பிராக்கெட் எல்லாமே விட நமக்கு ஒன்றா இருக்கும் போல தரும். இப்போ காரணிகள் எனக்கு சரியாக தெரியலையே சார், இது எப்படி காரணிப்படுத்துன்னு தெரியலனா நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டியில்லை. நமக்கு 2 இயற்கணித கோவையை பெருக்க தெரியும் அப்படின்னா சுலபமா அதை பெருக்கி பார்த்தா எந்த 2 பிராக்கெட்டை பெருக்குனா நமக்கு கணக்கு வருதோ அதுலேருந்து விட எழுதிடலாம். இப்போ காரணிப்படுத்துகள் எனக்கு சுத்தமாகவே புரியலையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டியது. 1 மார்க் போனா போது நான் விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன், இதை மட்டும் நினைவில் வச்சுக்கிறேன். எனக்கு காரணிப்படுத்துகள் எனக்கு தெரியலை, ஒரு கணக்கு கொடுத்துட்டாங்க, காரணிகள் கேட்டிருக்காங்க, கீழே 4 விடை இருக்கு, எனக்கு 4 விடையுமே எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியலைன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த 2 காரணிகளையும் 2 பிராக்கெட்டையும் அப்படியே பெருக்கி பார்த்தா எந்த 2 பிராக்கெட்டை பெருக்குன்னா நமக்கு கணக்கு சரியா வருதோ அதான் அதனுடைய விடை. அவ்வளோதான் ஞாபகம் வச்சுங்க. வேற நான் காரணிப்படுத்தி தான் போடுவேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணிதத்தை ஹேண்டில் பண்ணுறவங்க பார்த்த உடனே விட சொல்லிடுவாங்க. எனக்கு சுத்தமாக காரணிப்படுத்துது முற்றொருமை எதுவுமே எனக்கு தெரியலையே அப்படின்னு அந்த விடையை விட்டுட்டு வர வேண்டாம். கீழே உள்ள விடையில உள்ள 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனில் உள்ள கண்டிப்பாக 2 பிராக்கெட் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 பிராக்கெட்டையும் ஒவ்வொரு விடையாக நான் பெருக்கி பார்க்குறேன். எந்த 2 பிராக்கெட்டை பெருக்குன்னா எனக்கு நீங்கள் மேலே கொடுத்த கணக்கு வருதோ அதுதான் எனக்கு தேவையான விடை. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்படி நம்ம சுலபமாக அதில் 1 மார்க்கை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட். இது தொடர்பாக கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இந்த முற்றொருமை தொடர்பான விரிவாக்கம் தான் கொடுத்துருக்காங்க. எல்லா கணக்குகள் தான். ரைட். அடுத்து அசமன்பாடுன்னு ஒன்று தலைப்பு கொடுத்துருக்காங்க. சமன்பாடோட மற்றொரு தான் அசமன்பாடு. இது தொடர்பான கேள்விகளை நம்ம ஏற்கனவே சென்ற முறை 2025 பேப்பர் 1ல் நமக்கு கேட்டிருக்காங்க. அது தொடர்பான விளக்கங்களையும் அது தொடர்பான கணக்குகளையும் நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். நன்றி.